சீனர்களை விரட்டியடித்து சிவனின் கைலாய மலையை வசப்படுத்திய நம் ராணுவத்தினர். பிரதமர் மோடி அவர்களின் ஒரு காலத்து கனவு இப்போது நனவானதாக பேச்சு. இயற்கையின் படைப்புகளில் உயரமாக இருக்கும் மலைகள் நம் அனைவரின் மனதை மிகவும் கவர்வதாகும். மலையையே தெய்வமாக கருதி வணங்குபவர்கள் இந்துக்கள். மலைகளில் கைலாய மலையை தெய்வீக தன்மை கொண்டவையாக கருதுகின்றனர். நம் நாட்டின் இமயமலை தொடர்களில் இருக்கும் கைலாய மலையை அதிசயங்கள் நிறைந்த மலை என்று கூறுவர். கிட்டத்தட்ட 22,000 அடி வரை உள்ள உலகின் மிக உயர்ந்த சிகரங்கள் இங்கு உள்ளதாக கூறப்படுகிறது. உலகை காக்கும் கடவுளான சிவபெருமான் மற்றும் எண்ணற்ற சித்த புருஷர்கள் வாழும் இடமாக இந்து மத பக்தர்கள் இந்த கைலாய மலையை கருதுகிறார்கள். சிவன் ஆலயம் அமைந்துள்ள இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து 6,638 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கைலை மலை எனப்படும் கைலாய மலைக்கு சென்று சிவனை வழிபட இந்தியாவில் இருந்து ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் வழக்கமாகும். இந்தியர்கள் நேபாளம், திபெத் வழியாக சுதந்திரமாக தங்கு தடையின்றி இந்த மலைக்கு 1959ஆம் ஆண்டு வரை சென்றனர். ஆனால் சீனா 1959ஆம் ஆண்டு திபெத்தை ஆக்கிரமித்தது. அதன் பிறகு இந்தியா, சீனா இடையே போர் ஏற்பட்டது. அப்போது சீனா இந்துக்கள் திபெத் வழியாக மானசரோவர் செல்வதற்கு தடை விதித்தது. மேலும் மானசரோவர் செல்லும் இந்தியர்கள் விசா வாங்கி செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதனால் இந்தியாவில் இருந்து செல்லும் யாத்ரீகர்களுக்கு அங்கு செல்வதில் சிரமங்கள் ஏற்பட்டது. சீனாவிடம் விசா வாங்கி சென்றாலும் கைலாஷ் மானசரோவருக்கு பயணம் மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் சிக்கிம், நேபாளம் வழித்தடங்களில் 2 முதல் 3 வாரங்கள் வரை பயணம் மேற்கொள்ள வேண்டும். லிபுலேக் வழித்தடமானது 90 கிலோமீட்டர் அதிகம் உயரம் கொண்ட மலை ஏறும் பயணம் என்பதால் வயதான பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவரது அரசு சீனாவின் தலையீடு இல்லாமல், அதாவது திபெத் வழியாக செல்லாமல் கைலாய மலைக்கு சுலபமாக செல்வதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆராய்ந்தது. இந்நிலையில் 2020 மே மாதத்தில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நேரத்தை குறைக்கும் 80 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் துவங்கி வைத்தார். அப்போது அவர் கூறுகையில், இனி மானசரோவர் செல்லும் பக்தர்கள் இந்திய பாதையில் 84% வெறும் 16 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே சீன நிலப்பரப்பில் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த சாலையால் யாத்திரை ஒரு வாரத்திலேயே முடிவடைந்துவிடும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சீன நிலப்பரப்பில் 16 கிலோமீட்டர் தூரம் என்றாலும் அந்த இடத்தை கடக்க சீனாவின் அனுமதி தேவைப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் சென்ற ஜூன் மாதம் ஏற்பட்ட மோதலில் சீனா அனுமதி மறுத்தது. கைலாஷ் மானசரோவருக்குமான பாதையும் மூடிவிட்டது. இந்து யாத்ரீகர்களுக்கு தடை விதித்து வந்த சீனாவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் தரும் வகையில் சென்ற ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மற்றும் 30களில் கைலாஷ் மலைத்தொடரின் முக்கிய பகுதியை இந்திய ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. சென்ற ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பாங்காக்சோ ஏரியின் தென்முனையில் தாங்குங் சிகரத்தில் ஊடுருவ முயன்ற சீன வீரர்களை பின்வாங்கச் செய்த இந்திய வீரர்கள் அரஹர மகாதேவா என்று முழக்கமிட்டபடியே வியூக முக்கியத்துவம் வாய்ந்த 6 மலை சிகரங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதன் மூலம் 16 கிலோமீட்டர் தூரம் சீன எல்லை நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. அங்கு ஏராளமான இந்திய வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். டேங்குகள், பீரங்கிகள், ராக்கெட் லான்ச்சர்கள், கண்காணிப்பு ட்ரோன்கள் என இந்தியா குவித்து வருகின்றது. சீனாவும் பதிலுக்கு குவிப்பதாக செய்திகள் வந்தாலும் இந்தியா ஒருபோதும் அந்த இடத்தை மீண்டும் சீனாவிடம் தாரை வார்க்காது என்றே கூறலாம். ஒருபோதும் எங்கள் பாரம்பரிய யாத்திரீக ஸ்தலத்தை விட முடியாது என உறுதியாக கூறி வருகிறது இந்தியா. மேலும் இந்தியா நம் வயதான யாத்ரீகர்களும் சிரமமில்லாமல் பாதுகாப்பாக சென்று வர மலையை குடைந்து இடையில் மிக சிறந்த சாலையை அளித்துள்ளது. ஒரு காலகட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சன்னியாசியாய் சுற்றிய போது இந்த சிவனுக்கு சொந்தமான வெள்ளி பனிமலைக்கு வந்து இதன் அழகை கண்டு ஆனந்தமயமானாராம். அப்போதே இந்த நம் பூர்வீக இடத்தை சீனாவிடமிருந்து கைப்பற்றும் நாள் எந்நாளோ என ஏங்கினாராம். இப்போது எல்லை மோதலை ஒரு வாய்ப்பாக அவருடைய அரசு பயன்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது.